தயாநிதி மாறன் மீதான BSNL வழக்கு விசாரணை குறித்த பிரச்சினையை அதிமுக எழுப்பியதால் ராஜ்யசபாவில் அமளி ஏற்பட்டது. வெள்ளியன்று ராஜ்யசபாவில் கேள்வி நேரத்தின் போது அதிமுக MP மைத்ரேயன் ஒரு கேள்வி கேட்டார். BSNL இணைப்புகளை முறைகேடாக பயன்படுத்தியதாக முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மீது தொடரப்பட்ட வழக்கு விசாரணை இப்போது என்ன நிலையில் இருக்கிறது என்று கேட்டார். இதுகுறித்து தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். உடனே சபைத் தலைவர் ஹமீத் அன்சாரி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கேள்வி எழுப்பக்கூடாது என்று கூறினார். உடனே மைத்ரேயன் BSNL இணைப்புகளை முறைகேடாக பயன்படுத்தியதாக தயாநிதி மாறன் மீது CBI வழக்கு பதிவு செய்திருப்பதை சுட்டிக்காட்டினார். ஆனாலும் கேள்வியை எழுப்ப சபைத் தலைவர் அனுமதி மறுத்ததால் மைத்ரேயனும் அதிமுகவினரும் சபையின் மையப் பகுதிக்கு சென்று அமைச்சர் பதிலளித்தாக வேண்டும் என கோஷமிட்டனர். இதனால் சபையை 10 நிமிடத்துக்கு சபைத் தலைவர் ஹமீத் அன்சாரி ஒத்திவைத்தார். மீண்டும் சபை கூடிய போதும் இந்த பிரச்சனையை அதிமுக உறுப்பினர் மைத்ரேயன் எழுப்பினார். வழக்கு விசாரணை குறித்த விவரங்களை கவனத்தில் கொண்ட பிறகு கேள்விக்கு பதில் கூறுவதாக அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் விளக்கம் அளித்தார். மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக தயாநிதி மாறன் இருந்தபோது BSNL-இன் 323 அதிவேக இணைப்புகளை தனது சகோதரர் கலாநிதிக்கு சொந்தமான சன் டிவிக்காக முறைகேடாக பயன்படுத்தியதாகவும் அதன் மூலம் BSNL நிறுவனத்துக்கு கோடிக்கணக்கில் இழப்பு ஏற்பட்டதாகவும் புகார் எழுந்தது. இது தொடர்பாக தயாநிதி மாறன் மீது CBI கடந்த ஆண்டு வழக்கு பதிவு செய்தது குறிப்பிடத்தக்கது.